إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا وكثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد نبي رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்பும் உடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை ரஹ்மானை ரஹீமை போற்றி புகழ்ந்து துதித்து அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடியவனாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் யஜ்மஉ பைனனா ரப்புனா. நாம் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மரணத்தை அடைந்ததன் பிறகு அல்லாஹ் நம் அனைவரையும் மறுமை நாளில் திண்ணமாக ஒன்று சேர்ப்பான். சும்ம யஃப்தஉ பைனனா பில் ஹக். அவன் நமக்கிடையே நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு நியாயமாக தீர்ப்பளிப்பான். ஹுவல் ஃபத்தாஹுல் அலீம். அவன்தான் மிகச்சிறந்த நீதியாளன். அவன்தான் நமக்கான வெற்றியின் பாதையை உருவாக்கி தருபவன். அல் ஃபத்தாஹ். நமக்கான மூடப்பட்ட அருள்களின் கதவுகளை திறப்பவன் அல் ஃபத்தாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான ஒவ்வொரு தொழுகை முடிந்ததன் பிறகு நமக்கெல்லாம் ஒரு சிறிய பிரார்த்தனையை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம லா மானிய லிமா அஅதைத் வலா மூத்திய லிமா மனஅத். யா அல்லாஹ், நீ திறந்த உன்னுடைய அருளின் கதவை யாராலும் மூட முடியாது. நீ மூடிய உன்னுடைய அருளின் கதவை யாராலும் திறக்க முடியாது. த ஓபனர். மூடிய அருள்களின் கதவை திறப்பவன் அல் ஃபத்தாஹ். அறிந்து வைத்திருக்கிறோமா அல்லாஹ்வுடைய அந்த பெயரை? சகோதரர்களே, நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய நெருக்கடியான நேரத்தில் அழைத்திருக்கிறோமா? அல் ஃபத்தாஹ், மூடப்பட்ட என்னுடைய அருளின் கதவை திறப்பவனே, திற திற என்று கேட்டிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம் 23 ஆண்டுகள். இந்த 23 ஆண்டுகளில் மிக முக்கியமான ஒரு காலக்கோடு, வரலாற்றில் பிரசித்தி பெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம், பீஸ் அக்ரிமெண்ட், தி அக்ரிமெண்ட் ஆஃப் ஹுதைபியா என்று சொல்வார்கள். ஹுதைபியா என்ற இடத்தில் நடந்த ஒரு உடன்படிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் 13 ஆண்டு காலம் மக்காவிலே கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை செய்துவிட்டு மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்த பல ஆண்டுகள் போர்க்களத்திலேயே பெருமானார் கழிக்கிறார்கள். பத்ருடைய போர், உஹதுடைய போர், ஹந்தக்குடைய போர், கைபருடைய போர், கடுமையான சூழ்ச்சிகளுக்கு மத்தியில்
அச்சப்பாட்டுக்கும் மத்தியில் மதீனாவிலே மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு காலம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உம்ரா பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு போறாங்க. இப்படி மக்காவுக்கு போகக்கூடிய நேரத்தில் மக்காவுடைய எல்லையில் உள்ள ஒரு பகுதி தான் ஹுதைபியா. அந்த இடத்தில் வந்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கப்படுகிறார்கள் மக்காவுடைய முஸ்ரிக்குகளால். நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, திரும்பி சென்று விட வேண்டும். சஹாபாக்களுக்கெல்லாம் வருத்தம், ரொம்ப பல ஆண்டுகளுக்கு பிறகு. ஏனென்றால் அந்த மக்கமா நகரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்யும் போது சொல்ல வார்த்தை கண்ணீர் விட்டு, மக்காவே நான் உன்னை விட்டு பிரிகிறேன் என்று சொன்னார்கள். அந்த மக்காவின் மீது, அந்த கஅபாவின் மீது அவ்வளவு பிரியம் பெருமானாருக்கு. இங்கே உம்ரா செய்பவர்கள், ஹஜ் செய்தவர்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த அல்லாஹ்வுடைய அந்த பேராலயம் கஅபாவுடைய பெருமதி. என்னுடைய நண்பர் ஒருவர் ரமலானுடைய மாதத்திலே உம்ரா செய்து விட்டு வந்தார். திடீரென்று என்னை சந்தித்து கை குலுக்கி விட்டு நான் உம்ரா செய்தேன் என்று அந்த பேரித்தம்பழத்தையும் அந்த தண்ணீரையும் கொடுத்தார். கொடுத்து விட்டு உடனே அவர் சொன்ன வார்த்தை, மீண்டும் நான் உடனே இன்னொரு உம்ரா செய்ய வேண்டும். என்னுடைய உள்ளம் ஆவல் கொள்கிறது. நமக்கே அந்த கஅபாவுடைய அந்த தரிசனம், அதை தரிசிக்க வேண்டிய அந்த ஆவல் உள்ளத்தில் இவ்வளவு இருந்தால், அந்த மக்காவிலேயே பிறந்து அந்த மக்காவிலேயே வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் எவ்வளவு ஆவல் இருக்கும். அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள், நீங்கள் வரக்கூடாது, திரும்பி செல்லுங்கள். கடுமையான துன்பமான ஒரு நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்புவது என்று முடிவு செய்து விட்டார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது. சஹாபாக்களுடைய முகத்தில் கவலை, தோல்வி. அல்லாஹ்வுடைய தூதரே, உமர் அவர்கள் கேட்டார்கள், நாம் சத்திய மார்க்கத்தில் தான் இருக்கிறோமா? அவ்வளவு பின்னடைவு ஹுதைபியா உடன்படிக்கையில். மேம்போட்டாக பார்த்தார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று எழுதக்கூடாது என்று சொன்னார்கள். ரஹ்மான் என்றால் யார் எங்களுக்கு தெரியாது, பிஸ்மிக்கல்லாஹ் என்று எழுதுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் என்று எழுதக்கூடாது என்று சொன்னார்கள் ஒப்பந்தத்தில். அலி அவர்களை அழிக்க சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை என்னால் அழிக்க முடியாது, நாங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய தூதர் நீங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இல்லிட்ரேட், எழுத படிக்க தெரியாது. ஆனால் இந்த உம்மத்திலேயே மிகச்சிறந்த எஜுகேட்டட் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவரை விட மிகச்சிறந்த அறிவாளி வேறு யார் இருக்க முடியும்? தன்னுடைய தோழரிடத்திலே கேட்டு அந்த வார்த்தையை தன்னுடைய கையால் அளித்தார்கள். அவ்வளவு பெரும் பின்னடைவு. சஹாபாக்கள் எல்லாம் கவலையோட திரும்பி போறாங்க. 1400 வீரர்கள், 1400 சஹாபாக்கள் அல்ல, 1400 சஹாபாக்களும் உதைபியாவில் வாளேந்திய போர் வீரர்கள். பத்ருடைய போரில் குதிரை இல்லை, ஒட்டகம் இல்லை, பாதுகாப்பு கவசம் இல்லை, முனைமங்கிய வாள், ஈட்டி இல்லை, எதுவும் இல்லை, சாப்பாடு இல்லை, பசி. ஆனால் ஹுதைபியாவுடைய நேரத்தில் எல்லாம் இருக்கிறது. குதிரை இருக்கிறது, ஒட்டகம் இருக்கிறது, உணவு இருக்கிறது, பானம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் திரும்பி போக வேண்டும். யா அல்லாஹ், அல் ஃபத்தாஹே, உன்னுடைய ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய அந்த உன்னுடைய அருளின் கதவை, ரஹமத்தை திறக்க மாட்டாயா என்று ஏக்கத்தோடு சஹாபாக்கள் எல்லாம் பின் சென்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்முடைய வேலையாக இருக்கலாம், நம்முடைய தொழிலாக இருக்கலாம், நம்முடைய திருமணமாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். இப்படி எல்லா சூழலிலுமே சில நேரம் நமக்கான கதவு திறக்கப்படாது. அது ஒரு கான்கிரீட் சுவரை போல, ஒரு பிரிக் வால். தலையை கொண்டு போய் நீங்க முட்டி மோதினாலும், குட்டிக்கரணம் அடித்தாலும், தலைகீழாக குதித்தாலும் நமக்கான அந்த அருளுடைய கதவு திறக்காது. அல்லாஹ் இழுத்து மூடுவான் ஒரு நேரத்தில். முயற்சிப்போம், ஒரு வேலை சென்றுவிடும், இன்னொரு வேலைக்கு முயற்சிப்போம், அந்த வேலை கிடைத்தால் அதுவும் போய்விடும். அடுத்த வேலைக்கு முயற்சிப்போம், அதுவும் போய்விடும்.
என் மீது எந்த தவறும் இல்லையே, தாடி வைப்பது ஒரு குற்றமா, ஹிஜாப் அணிவது ஒரு குற்றமா, இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்தால் வேலை இல்லையா? சில நேரம் அந்த கதவு மூடப்பட்டு ஒரு வியாபாரத்தை செய்வோம், அந்த வியாபாரம் செழிப்பாக செல்லக்கூடிய நேரத்திலே திடீரென்று எதிர்பாராத ஒரு நட்டம், மீண்டும் இன்னொரு தொழில், மீண்டும் நட்டம், மீண்டும் இன்னொரு தொழில், மீண்டும் நட்டம். என்னுடைய முயற்சியில் நான் எந்த குறைவும் வைக்கவில்லையே, அல்லாஹ் உங்களுக்கான கதவை இழுத்து மூடிவிட்டான். திருமணத்தின் தாமதம், திருமணமான பிறகு குழந்தை தள்ளி போகுதல், கணவன் மனைவிக்கிடையே குடும்ப பிரச்சனை, எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு சமரசம் செய்தாலும் தீராத பிரச்சனை, உடம்பில் ஏற்பட்ட நோய், எவ்வளவு மருத்துவம் செய்தாலும் குணமாகாத ஒரு நோய். அல்லாஹ் நமக்கான அருளுடைய கதவை இழுத்து மூடிவிட்டான். ஆனால் நாம் அறியாத விதத்தில் சில நேரம் அந்த கதவை அல்லாஹ் அப்படியே பிரேக் பண்ணுவான், உடைத்து நொறுக்கி விட்டு அவனுடைய அருளில் நம்மை நுழைவிப்பான். நமக்கு தெரியாது. அதைத்தான் அரபியிலே சொல்லுவார்கள், அல் ஹசிப் ஹபீபுல்லா, ஹலாலான வருமானத்தில் அல்லாஹுவை வணங்குதல். பெரும்பாலும் இந்த அருளை பற்றி நமக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. இப்படி ஒரு அருளுடைய கதவை நமக்கு அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான் என்று ஒரு புரிதல் நமக்கு இருக்காது. நாம அல்லாஹ்விடத்துல பல கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம். பொருளாதாரம், வேலை, தொழில், திருமணம், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், பதவி, வீடு, வாகனம், அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருப்போம். யா அல்லாஹ் குடு குடு குடு. அல்லாஹ் சில நேரம் இழுத்து மூடி விடுவான், அருளை திறக்கவே திறக்காது. எல்லா முயற்சியும் எடுப்போம், க்ளோஸ்ட். ஒரு பிரிக் வால், கான்கிரீட் சுவரை போல துறக்கவே துறக்காது. ஆனால் அல் ஹசிப் ஹபீபுல்லா, சில நேரம் அல்லாஹ் நமக்கு சில அருளுடைய கதவை திறந்திருப்பான், நமக்கு தெரியாது. யா அல்லாஹ் எனக்கு ஒரு வேலையை கொடு. ஒரு 10,000 ரூபாய் வருமானத்துல குடும்பம் நடத்துவதற்கே ரொம்ப சிரமப்படுவோம் சில நேரங்கள்ல. அதுல வீட்டு வாடகை கொடுக்கணும், பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, உணவுக்கான தேவை. இப்படி இந்த 10,000 ரூபாய் வருமானத்துல நாம வாழ்க்கை நடத்தும். சில நேரம் அல்லாஹ் நமக்கு நல்ல தொழில், நல்ல வியாபாரம், நல்ல வேலையை தந்து விட்டால் அந்த 10,000 மல்டிபிள் இன்டு 10 1,00,000 ரூபாய் வருமானம். ஆனால் நாம் அனுபவித்த சில அருளுடைய கதவுகளை அல்லாஹ் மூடிவிடுவான். ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயத்தை, ஒரு 10 வசனங்களை குர்ஆனிலே ஓதக்கூடியவராக இருப்போம். ஒரு ஆட்டோ டிரைவராக இருப்போம், ஒரு எலக்ட்ரீஷியனாக இருப்போம், ஒரு கார்பெண்டராக இருப்போம், ஒரு வியாபாரியாக இருப்போம், ஒரு கடையிலே வேலை பார்க்கக்கூடியவராக இருப்போம். காலையிலே வேலைக்கு சென்று இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தா உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கும். குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு மனமும் உடலும் ஒத்துழைக்காது. அல்லாஹ் குர்ஆனை, அவனுடைய கித்தாபை கையே எடுக்கக்கூடிய அருளுடைய கதவை மூடிவிட்டான். சுபஹுடைய தொழுகையை சரியாக தொழுது கொண்டிருந்திருப்போம். அந்த 10,000 ரூபாய் வருமானத்தில் வருமானம் பெருகியது, வேலைப்பளு கூடியது, ஃபஜ்ருடைய நேரத்தில் உரிய நேரத்தில் தொழ முடியாது. அல்லாஹ் அந்த அருளுடைய கதவை உங்களுக்கு மூடிவிட்டான். நீ இனி ஃபஜ்ரு தொழுகையை பள்ளிவாசலுக்கு வந்து தொழ முடியாது. எவ்வளவு முயற்சி செய்தாலும், எத்துணை செல்போன்களில் அலாரத்தை செட் செய்தாலும் உன்னால் எழுந்து பள்ளிக்கு போய் தொழ முடியாது. ஏனென்றால் அந்த கதவு உனக்கு மூடப்பட்டிருக்கிறது. நீ உணர்ந்தாயா? நீ உணர்ந்தாயா? அல்லாஹ் எந்தெந்த அருளுடைய கதவை எனக்கு மூடி இருக்கிறான், அவனுடைய வேதத்தை முறையாக தினந்தோறும் ஓதி வருகிறேனா? அல்லாஹ் கடமையாக்கிய 5 நேர தொழுகையை பள்ளிவாசலிலே வந்து நிறைவேற்றக்கூடிய அருளுடைய கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறதா? தினந்தோறும் என்னால் இயன்ற அளவு தான தர்மம் செய்யக்கூடிய அருளுடைய கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறதா? பாவமான காரியங்களில் இருந்து விலகக்கூடிய அருளுடைய கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. உனக்கான பல அருளுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த கதவை அல்லாஹ் திறக்காமல் உன்னால் குர்ஆனை ஓத முடியாது. உன்னால் ஜும்மாவுடைய தொழுகைக்கு நேரத்தோடு வர முடியாது.
உன்னால் ஃபஜ்ருடைய தொழுகையை சொல்ல முடியாது. உன்னுடைய திருமணம், உன்னுடைய வேலை, உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய குடும்ப சூழல், உன்னுடைய குடும்ப பிரச்சனை எல்லாம் அல்லாஹ் திறக்காமல் உனக்கு ஒரு விடிவு வராது. மா யஃப்தஹு அல்லாஹு லின்னாஹி மிர் ரஹ்மா ஃபலா மும்சிக லஹா வமா யும்சிக் ஃபலா முர்சில லஹு. அல்லாஹ் ஏதேனும் யாராவது ஒரு மனிதனுக்கு ஒரு அருளை நிறுத்திவிட்டால் அதை திரும்ப கொடுப்பவன் யாரும் இல்லை. ஆனால் அல்லாஹ் அதை கொடுத்து விட்டால் அதை தடுப்பவன் யாரும் இல்லை. அப்ப மதீனாவில் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்த பிறகு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கினான். இன்னா ஃபதஹ்னா லஃபதஹல் முபீனா. நபியே, உனக்கு மிக மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்து விட்டோம். பல சஹாபாக்களுக்கு புரியல, ஹுதைபியா உடன்படிக்கை வெற்றியா? புரியல. அப்படித்தான் அல்லாஹ் நமக்கும் பல அருளுடைய கதவை திறந்திருப்பான். குர்ஆனை எடுத்து ஓதக்கூடியவர்களாக இருந்திருப்போம், நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்போம், தாவா பணியில் ஆர்வம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்போம், பள்ளிவாசலுடைய பணிகளில் பங்கெடுப்பவர்களாக இருந்திருப்போம், இந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்வதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருப்போம், தொழுகையில் பேணுதலாக இருந்திருப்போம், மனைவியிடம் நல்ல முறையில் நடந்திருப்போம், குடுக்கல் வாங்கலில் நேர்மையாக இருந்திருப்போம். அந்த 10,000 ரூபாய் வருமானத்தை அதைத்தான் சொல்வார்கள் அல் ஹசிபு ஹபீபுல்லா. ஹலாலான வருமானத்தில் போதுமாக்கி அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிறது மரணம் வரைக்கும். அல் ஹசிபு ஹபீபுல்லா. அப்ப சஹாபாக்களுக்கு தெரியல, இன்னா ஃபதஹ்னா லஃபதஹல் முபீனா. அல்லாஹ் நமக்கான மிகப்பெரிய அருளின் கதவை ஹுதைபியாவுடைய நேரத்தில் திறந்து விட்டான். என்ன கதவு? எது மூடப்பட்டிருந்தது? அல்லாஹ்வுடைய தூதருடைய முதல் ஆண்டுகால பிரச்சாரத்தில் இருந்து ஹுதைபியா உடன்படிக்கை வரைக்கும் 20 ஆண்டு காலம் முஸ்லிம்களுக்கு நிம்மதியாக தூங்க முடியவில்லை. மக்காவிலும் சரி, மதீனாவிலும் சரி, எப்போதும் போர் சூழல். திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் அறிவிப்பு வரும், போருக்கு தயாராகுங்கள், விவசாயத்தை அப்படியே விட்டுவிட வேண்டும், வியாபாரத்தை அப்படியே விட்டுவிட வேண்டும், போருக்கு அழைப்பு வந்தால் சென்று விட வேண்டும். அல்லாஹ் அந்த பயத்தை ஹுதைபியா உடன்படிக்கையின் மூலம் அகற்றிவிட்டான். நிம்மதியான வாழ்க்கையை மதீனாவிலே முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக எந்தவித அச்சமும் இல்லாமல் இஸ்லாம் அரேபிய தீபகற்பம் முழுவதும் பரவுகிறது. 2 ஆண்டுகளில் 1400 முஸ்லிம் வீரர்கள் 10,000 ராணுவ வீரர்களாக இஸ்லாமிய படை மாறி வரலாற்றில் மிகச்சிறந்த தருணம் ஃபத்தே மக்கா. மக்காவுடைய வெற்றி முஸ்லிம்களுடைய கையில். ஹுதைபியா உடன்படிக்கை எவ்வளவு பெரிய அருளுடைய கதவு! நிம்மதியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்காக இன்னைக்கு இந்த உலகத்தில் 20 கோடி முஸ்லிம்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வாழ்க்கை? மருத்துவராக வாழக்கூடிய வாழ்க்கை இல்ல, செல்வந்தனாக வாழக்கூடிய வாழ்க்கை இல்ல. காலையில எந்திரிச்சு தொழுகை அல்லாவை எந்தவித இடையூறும் இல்லாமல் பள்ளிவாசலுக்கு சென்று அல்லாவை வணங்கிவிட்டு தன்னுடைய வேலைக்கு, தன்னுடைய தொழிலுக்கு சென்று கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு 1000 500 அல்லது 300 அந்த வருமானத்தை எடுத்து வந்து அதில் இயன்றதை சாப்பிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கும் கொடுத்து விட்டு இரவு தூங்க சொல்கிறானே, இந்த வாழ்க்கைக்கு உலகத்தில் எத்தனை முஸ்லிம்கள் போராடுகிறார்கள்? 20 கோடி முஸ்லிம்கள். பலஸ்தீன், லெபனான், சிரியா, சூடான், சவுத் சூடான், மியான்மர், ரோஹிங்கியா, எரிட்ரியா, சொமாலியா, நைஜீரியா, இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். உலகத்தில் 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகளில் 20 கோடி மக்கள் நான் சொன்ன இந்த வாழ்க்கைக்காக ஆயுதம் ஏந்தி போராடுகிறார்கள். எதற்காக? என்னை இப்படி வாழ விடுங்கடா. காலையில எந்திரிச்சு போய் ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சு வீட்டுக்கு வந்து குடும்பத்துக்கு கொடுத்து நிம்மதியா அல்லாவை வணங்க விடுங்கடான்னு சொல்லி இன்னைக்கு காசாவுல போராடுறாங்க, லெபனான்ல போராடுகிறார்கள், ஈரானில் போராடுகிறார்கள்,
நைஜீரியாவில் போராடுகிறார்கள், சுடானில் போராடுகிறார்கள், சொமாலியாவில் போராடுகிறார்கள். இந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய அருள்களின் வாயிலுடைய கதவை நமக்கு அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். இங்க வந்திருக்கக்கூடிய யாராவது ஒரு சகோதரருக்கு இந்த மாதிரி நெருக்கடி இருக்கிறதா? பலஸ்தீனை போல, சுடானை போல, மியான்மரை போல. இந்த கதவை அல்லாஹ் மதீனாவுல ஹுதைபியா உடன்படிக்கையின் மூலம் திறந்து விட்டான். ஏனென்றால் அவன் திறக்காமல் எந்த அருளுடைய கதவும் திறக்காது. நீ எவ்வளவு படை வலிமையோடு போரிட்டாலும் அவன் திறந்தால் மட்டும்தான் அல் ஃபத்தாஹ் உனக்கு வெற்றி. அல்லாஹ்வுடைய அந்த பெயரை அறிந்திருக்கிறோமா? இல்லை. அதுலயும் பாலஸ்தீனத்துல ஒரு சம்பவம், அதை சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளுடைய கதவை நமக்கெல்லாம் திறந்திருக்கிறான் என்று அவனுக்கு நன்றியுடையவர்களாக நாம் மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 5 வயது சிறுவன், சும்மா நான் பேசிட்டு இருக்கிறேன், அக்ஸாவுடைய பள்ளிவாசல் வாசல்ல ஒரு 5 வயது குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. 12:45 ஜும்மா ஆரம்பிச்சேன், 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம இங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்போமா? ஏன் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது? எந்திரிச்சு ஓடுவோமா? யாருடைய குழந்தை? பெற்றோர் யார்? விசாரிப்போமா இல்லையா? பலஸ்தீனத்திலே ஒரு 5 வயது சிறுவன் இப்படி பசியோடு அணிவதற்கு ஆடை இல்லாமல் நடந்து வருகிறான். கேட்பதற்கு நாதி இல்லை, உம்மா இல்ல, வாப்பா இல்ல, சின்னத்தா இல்ல, பெரியத்தா இல்ல, மாமா இல்ல, மாமி இல்ல, சாச்சா இல்ல, சாச்சி இல்ல, இன்னுவதற்கு சாப்பாடு இல்ல, அடுத்த வேலைக்கு ட்ரெஸ் இல்ல, எங்க போய் தூங்க போறோம்னு தெரியல. அந்த அனாதைகளை அரவணைக்கக்கூடிய முகாம்கள் எல்லாம் அழிந்து விட்டது. சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாட்டு கூடம் எல்லாம் அழிந்து விட்டது. அந்த 5 வயசு சிறுவனுக்கு எங்க போறதுன்னு தெரியல, அப்படியே நடந்து போறான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளுடைய கதவை நமக்கெல்லாம் திறந்திருக்கிறான். நம்முடைய குழந்தை அந்த மாதிரி தாய் இல்லாமல், தந்தை இல்லாமல் பசியோடு இப்படி வீதியில் அலைந்திருக்கிறார்களா? ரஃபாவுடைய எல்லையிலே ஒரு குப்பையை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு புல்டோசர் வண்டியை திறக்கிறார்கள். இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் திறந்தால் அதில் 50க்கும் மேற்பட்ட பலஸ்தீனிய ஆண்கள் குப்பை லாரிக்குள்ள ஒளிந்து, எதற்கு? நாட்டை வச்சு தப்பிச்சு போறக்கா? தன்னுடைய குடும்பம் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு ரொட்டி துண்டையாவது அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க வேண்டும். குப்பை லாரிக்குள்ள. அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளுடைய கதவை நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். காலையிலே வயிறார உண்டு விட்டு குடும்பத்திற்கும் கொடுத்து விட்டு நன்றாக குளித்து ஜும்மாவிற்கு வந்து அமர்ந்திருக்கிறார். ஏனென்றால் அவன் அல் ஃபத்தாஹ், நமக்கான அருளுடைய கதவை, மிகப்பெரிய அருளுடைய கதவை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். அறிந்திருக்கிறோமா? அவனுடைய பெயருடைய மகிமையை, மகத்துவத்தை உணர்ந்திருக்கிறோமா? உணர்ந்திருந்தால் கேட்டிருப்போம், அல் ஃபத்தாஹே, எனக்கான மூடப்பட்ட அருளுடைய கதவை திறப்பவனே, பொருளாதாரம் கொடி இறைவா திற, வேலை கதவை திற, தொழில் கதவை திற, திருமணம் கதவை திற, குடும்ப பிரச்சனை கதவை திற. கேட்டிருக்கிறோமா? இப்ப நாம் நாடுவதெல்லாம் அல்வாசித், ஒரு கனெக்டிவிட்டி இருந்தா தான் நம்ம அல்லாஹ்வையே முன்னிலைப்படுத்தும். எனக்கு ஒரு வேலையாக வேண்டும், ஒரு சர்டிபிகேட் கிடைக்க வேண்டும், ஒரு வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும், ஒரு லைசன்ஸ் எடுக்க வேண்டும், ஒரு ஆதார் கார்டு எடுக்க வேண்டும் என்றால், அல்லது ஒரு பொருளாதார சேவை என்றால் நாம எப்படி அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்ப்போம் தெரியுமா? முதல்ல அதற்குரிய நபர் யார், யார் நமக்காக பரிந்துரை செய்வார்கள்? ஒரு கவுன்சிலரை பார்க்கணுமா, அதுக்கப்புறம் ஒரு மாவட்ட செயலாளரை பார்க்கணுமா, ஒரு கட்சியில ஒரு எம்எல்ஏவை பார்க்கணுமா, அதுக்கப்புறம் ஒரு எம்பியை பார்க்கணுமா, இப்படி படிநிலைகளை வைத்திருக்கிறோம். இப்படி ஒரு 10க்கும் மேற்பட்ட முயற்சிகளை செய்து முடிச்ச பிறகு அப்புறம் தான் கடைசியா அல்லாஹ்விட்ட போறது. யா அல்லாஹ், எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், எனக்கான கதவு திறக்கவே இல்லையா அல்லாஹ், ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை நடக்கவே மாட்டேன் என்கிறது. எல்லாத்திட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், என்னுடைய பொருளாதார சேவை,
பொருளாதாரம் கிடைக்கவே மாட்டேன் என்கிறது. எல்லா மருத்துவமனை படிகளையும் ஏறி இறங்கி விட்டேன், என்னுடைய நோய்க்கு நல்ல மருத்துவம் கிடைக்க மாட்டேன் என்கிறது. யா அல்லாஹ் நீ கொடியா அல்லாஹ். அல்லாஹ் லாஸ்ட், எம்எல்ஏ ஃபர்ஸ்ட். அல்லாஹ் லாஸ்ட், கடன் கொடுப்பவன் ஃபர்ஸ்ட். அல்லாஹ் லாஸ்ட், பணக்காரன் ஃபர்ஸ்ட். இப்படித்தான் அல்லாஹ்வை நம்மில் பலரும் வைத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஆனா இந்த லன்னி அபுதிபி, நீ என்னை எப்படி நினைக்கிறாயோ அப்படித்தான் நான் உன்னிடம் நடந்து கொள்வேன். நான் உனக்கு 5ஆவதுனா 5ஆவதா தான் வருவேன். நான் உனக்கு 10ஆவதுனா உனக்கு 10ஆவதா தான் வருவேன். யா அல்லாஹ் இல்லை இல்லை இல்லை, நீதான் அல் ஃபத்தாஹ், நீதான் எனக்கு முதலில் வர வேண்டும் என்று நம்முடைய தேவைகளுக்காக முதலில் நெற்றியை அல்லாஹ்விடத்திலே பணிந்தால் அல்லாஹ் அப்படியே ரிப்ளை தருவான். எம்எல்ஏ உன்னை கைவிட்டாலும், போலீஸ் கமிஷனர் உன்னை கைவிட்டாலும், ஹைகோர்ட் ஜட்ஜ் உன்னை கைவிட்டாலும், ஊரில் உள்ள செல்வந்தர்கள் கைவிட்டாலும், ஜமாத்தார்கள் எல்லாம் கைவிட்டாலும், நண்பர்கள் கைவிட்டாலும், குடும்பத்தார் கைவிட்டாலும், என்னுடைய அபுதி நான் உன்னை கைவிடவே மாட்டேன்டா, நான் வர்ற உனக்கு. அல்லாஹ் அப்படி நினைச்சிருக்கிறோமா? ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் அல்லாஹ்வை அணுகிறது இல்லை. இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு? யாரை பார்க்கணும்? யார்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கணும்? முதல்ல ரப்பிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. அப்ப அல் ஃபத்தாஹ் அவனுடைய பெயருடைய மகிமையை உணர்ந்து நமக்காக மூடப்பட்ட அருளுடைய கதவுகளை எல்லாம் அவனிடத்திலே கேட்டு திறக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தொருள் புரிய வேண்டும் என்று கூறிய என்னுடைய ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما يفتح الله للناس من رحمة فلا ممسك له. அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஏதாவது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய அருளுடைய கதவை திறக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை தடுப்பவன் யாரும் இல்லை. அது வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிள்ளை பேராக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நமக்கான கதவை மூடிவிட்டால் அதை திறப்பவன், நமக்காக பரிந்துரை செய்பவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, எந்த வல்லரசும் இல்லை. அப்ப அல்லாஹ்வை முதலில் அப்படி நம்புவோம். அல்லாஹ் தான் எனக்கு முதல், அல்லாஹ் தான் எனக்கு கடைசி, அல்லாஹ் தான் எனக்கு இரண்டாம், அல்லாஹ் தான் எனக்கு மூன்றாம். எப்போதும் அல்லாஹுவை முதன்மைப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய தேவைகளுக்காக நாம் மாற வேண்டும். அம் இந்தஹும் ஜஸாயினு ரஹ்மத்தி ரப்பிக்கல் அஸீஸுல் வஹ்ஹாப். அல் ஃபத்தாஹ் என்ற அவனுடைய பெயரை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் நாம் இன்னொரு பெயரையும் சேர்த்து அட்டாச் பண்ணணும். அது என்ன பெயர்? அல் வஹ்ஹாப். அவன் கொடைவள்ளல். ஜஸாயின், அல்லாஹ்வுடைய கஜானாவை பத்தி தெரியுமா? அவனுடைய பேங்க் பேலன்ஸ் தெரியுமா? எனக்கு ஒரு 10,000 வேணும், இந்த நூராபாத்ல யாரு பணக்காரங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்பேன். ஒரு பக்கத்துல ஒரு ஓட்டு வீடு, வயதான ஒரு ஏழை தாயார், ஒரு மூதாட்டி இருக்காங்க, அந்த மூதாட்டிட்ட போய் அந்த 10,000 ரூபாய் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு 1 லட்சம் வேணும், அப்ப பெரிய எம்எல்ஏ ரேஞ்சுக்கு அவ்வளவு செல்வம் படைத்தவர்கிட்ட போவேன். எனக்கு 1 கோடி வேணும், இல்ல இல்ல எனக்கு ஒரு 10 கோடி வேணும், யார்கிட்ட போவேன்? அம்பானி மாதிரி, அதானி மாதிரி மல்டி மில்லியனரால் தான் கொடுக்க முடியும். எங்க இருக்காங்க? எங்க வீடு ட்ரெயின்ல போனோமா, பஸ்ல போனோமா, பிளைட்ல போனோமா, நான் போவேன். ஏன்னா எனக்கான அந்த சேவையை, அந்த 10 கோடி சேவையை அவரால் தான் எனக்கு கொடுக்கணும். ஏன்னா அவனுடைய பேங்க் பேலன்ஸ் எனக்கு தெரியும். ஜஸாயின், அல்லாஹ்வுடைய கருவூலம், அல்லாஹ்வுடைய பேங்க் பேலன்ஸ் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான் அவனுடைய பேங்க் பேலன்ஸ். நன்றாக செவிதாழ்த்தி கேளுங்கள் சகோதரர்களே, இது எனக்கும் உங்களுக்கும் மரணம் வரைக்கும் பயன் தரும் இன்ஷா அல்லாஹ். உலகத்தில் உள்ள எல்லா மனித இனம்
உலகத்தில் வாழக்கூடிய 850 கோடி மக்களை சொல்லவில்லை, ஆதம் நபியில் இருந்து கியாமத் வரைக்கும் எல்லா மனித இனம், இன்க்ளூடிங் யாஜூஜ் மாஜூஜ், உலகத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களுடைய எண்ணிக்கை யாருக்கும் தெரியாது. எந்த மனிதனுடைய அறிவாலும் அளவிட முடியாத எண்ணிக்கை மலக்குமார்கள். உலகத்தில் உள்ள எல்லா ஜின் இனம், கடலில் வாழக்கூடிய உயிரினம், ஊறக்கூடிய பூச்சி புழு, எல்லா உயிரினமும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி யா அல்லாஹ் உணவு, பானம், ஆடை, செல்வம், தங்கம், வைரம், வைடூரியம், ஆட்சி, அதிகாரம், கார், பைக், நீங்க எதை கேட்டாலும் ஒரு செகண்ட்ல, ஒரு நானோ செகண்ட்ல அல்லாஹ் உடனே அத்துணை நபர்களுக்கும் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தாலும் ஒரு கடலில் ஒரு ஊசியை முக்கி எடுத்தால் எந்த நீரின் அளவு குறையுமோ அது கூட குறையாது. அதுதான்டா அல்லாஹ்வுடைய ஜஸாயின் கஸானா. அவன் வஹாப், கொடை வள்ளல் என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் தகுதி இல்லை, படைத்த அல்லாஹ்விற்கு மட்டும்தான். ஏனென்றால் அவன் அல் வஹாப், அவன்தான் உனக்கு தர முடியும். அவன்தான் உனக்கு உரிய நேரத்தில் திருமணத்தை நடத்தி தர முடியும். அவன்தான் உனக்கு ஏற்பட்ட நோயை குணப்படுத்த முடியும். அவன்தான் உன்னுடைய கடன் நெருக்கடியை தீர்க்க முடியும். அவன்தான் உன்னுடைய குடும்ப பிரச்சனையை சீர் செய்ய முடியும். அவன்தான் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தர முடியும். அவன்தான் உன்னை செல்வந்தனாக, மல்டி மில்லியனராக ஆக்க முடியும். அல்லாஹ் ஒரு நொடியில் ஆக்கி விடுவான். அவன் அல் வஹாப். அறிந்து வைத்திருக்கிறோமா? அல் வஹாபே ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப். நேர் வழியை கொடு, நேர் வழியை வாரி வாரி வழங்கு, நீ அல் வஹாப். பாவத்திலே மூழ்கி இருக்கிறேன் யா அல்லாஹ், பல பாவங்களை விட முடியவில்லை, தனிமையிலே பாவம், ரகசியமாக பாவம். அல் வஹாபே ஒழுக்கத்தை கொடு. அல் வஹாபே கடன் நெருக்கடியில் இருக்கிறேன், தீர்த்து விடு என்னுடைய கடனை. அல் வஹாபே ஏழையாக இருக்கிறேன், என்னை செல்வந்தனாக ஆக்கிவிடு. அல் வஹாபே திருமணமாகாமல் இருக்கிறேன், சாலிகான மனைவியை கொடுத்து விடு, சாலிகான கணவனை கொடுத்து விடு. கேட்டிருக்கிறோமா? அவன் அல் ஃபத்தாஹ், மூடப்பட்ட அருளுடைய கதவை திறப்பவன். நீங்கள் நம்பக்கூடிய அல் வஸ்த் கனெக்டிவிட்டி எதுவும் தேவையில்லை. மீனுடைய வயிற்றில், கடலுக்கு அடியிலே, பேராழத்தின் இருள்களின் அடியில், மீனுடைய வயிற்றில் யூனுஸ் நபி அழைத்தால் லா இலாஹா இல்லா அன்த் இன்னி அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். மீன் வயிற்றில் எந்த ராணுவ வீரர்கள் போய் யூனுஸ் நபியை காப்பாற்றினார்கள்? எந்த நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு அடியில் சென்று யூனுஸ் நபியை காப்பாற்றினார்கள்? அல்லாஹ் எந்த கனெக்டிவிட்டி இல்லாமலும் யூனுஸ் நபியை காப்பாற்றினான். யூசுப் நபி 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையுடைய கொடூரமான வாழ்க்கை. எந்த வக்கீலும் போய் ஜாமீன்ல எடுக்கல, எந்த கோர்ட்டும் அவருக்கு ஜாமீன் கொடுக்கல. அல்லாஹ் அவரை வெளியே கொண்டு வந்தான். எந்த கனெக்டிவிட்டியும் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. அதனாலதான் இப்ராஹிம் நபிட்ட மலக்குமார்கள் வந்து கேட்பாங்க, காலு வசரன காபில் ஹக்கி ஃபலா தகுன் மினல் கானிதீன். இப்ராஹிமே, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்ற நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னவுடன் இப்ராஹிம் நபியுடைய மனைவி ஓடி வந்து, எனக்கு குழந்தையா? நான் வயதான ஒரு மூதாட்டி, நான் ஒரு மலடி, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? சொன்ன மலக்குமார்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடையாதீர்கள். அப்ப இப்ராஹிம் நபி சொன்னாரு, காலவமன் யக்னது மிர் ரஹ்மத்தி ரப்பி இல்லா லாலூன். வழிகேடர்களை தவிர, வழிகட்டவர்களை தவிர அல்லாஹ்வுடைய அருளில் யாரும் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். கடனிலே நெருக்கடி தத்தளிக்கிறேன், 30 வயது, 35 வயது, 40 வயது, திருமணமாகவில்லை, திருமணமாகி 10 ஆண்டு 20 ஆண்டு குழந்தை இல்லை, 10 ஆண்டு 20 ஆண்டு கேன்சர் நோயோடு வாழ்கிறேன், ஏழையாக வாழ்கிறேன், வறுமையிலே வாழ்கிறேன், விளிம்பில் வாழ்கிறேன். அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடையாதே. அவன் அல் வஹாப்,
உன்னை செல்வந்தனாக ஆக்குவதால் அவனுடைய கஜானா ஒன்றும் குறையாது. உன்னுடைய நோயை குணப்படுத்துவதால் அவனுடைய கஜானா ஒன்றும் குறையாது. உனக்கு ஒரு நல்ல மனைவியை தருவதால், நல்ல கணவனை தருவதால், நல்ல திருமணத்தை கொடுப்பதால் அவனுடைய கஜானா குறையாது. கேள், அல் வஹ்ஹாபே, கொடு கொடு, வற்புறுத்து வற்புறுத்து. அல்லாஹ் விரும்புறான். அவன் அல் ஃபத்தாஹ், அவன் அல் வஹ்ஹாப். எனக்கான மூடப்பட்ட அருளுடைய கதவை திறப்பவன் வஹ்ஹாப். அல் ஃபத்தாஹ் அல்லாஹ் மட்டும்தான். நான் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இருப்பவர் அல் வஹ்ஹாப், அல்லாஹ் மட்டும்தான். கேட்போம். அல் ஃபத்தாஹே, அருளை திற. அல் வஹ்ஹாபே, வாரி வழங்கு. பேராசை வைப்போம். பேராசை பெருநஷ்டம். அல்லாஹ்விடத்திலே பேராசை பெரிய லாபம். பழமொழியே அல்லாஹ், புரோவர்பையே அல்லாஹ் தூக்கி அழித்து மாற்றிவிட்டான். பேராசை பெருலாபம். அல்லாஹ்வுடைய அகராதியில், அல்லாஹ்வுடைய டிக்ஷனரியில் பேராசை பெருலாபம். பேராசைப்படு, வஹ்ஹாபிடம் மட்டும் பேராசைப்படு. அவனிடத்திலே கையேந்து, அவனிடத்திலே கேள், அவனிடத்திலே அழுது மன்றாடு, அவனிடத்திலே நெற்றியை பணியவை. அல் ஃபத்தாஹ் எனக்கான அருளை திறப்பான், அல் வஹ்ஹாப் எனக்கு வாரி வாரி வழங்குவான் என்று கூறி என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.